சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன் இட்லி மாவு மிக்சிலேயே அரைச்சி எப்படி சூப்பர் சாஃப்டாக இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் ரேஷன் அரிசியில் ஊற வைக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் வெள்ளை கொண்ட கடலை எடுத்துக்கிறேன். கருப்பு கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை பயிறு 3/4 கப் எடுத்துருக்கேன். வெள்ளை உருட்டு உளுந்து 3/4 கப் சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதிலேயே சேர்த்துக்கோங்க. நான் ரேஷன் அரிசி தான் 2.5 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 4-5 தடவை நல்லா கழுவிட்டு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 மணி நேரத்துக்கு பிறகு இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். எப்போவுமே முதல்ல உளுந்து வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இடையில ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி அப்பப்போ சேர்த்து இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்து மாவை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பச்சை பயிரை சேர்த்து அது போலவே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் அதே பாத்திரத்துலேயே மாற்றிடலாம். இப்போ கொண்டக்கடலையை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதுவும் நல்லா அரைச்சாச்சு. இதையும் இப்போ அதே பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம். ரீசன்ட் டைம்ஸாக ப்ரோட்டீன் தான் அதிகமாக சேர்க்கணுன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸும் அதுவாக தான் இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் இது போல் அப்பப்போ கடலை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரிசியும் இது போல் நல்லா 2 தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு எல்லாத்தையும் அரைச்சாச்சு, பாத்திரத்துக்கும் மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா கெட்டியாக தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் கரைக்கணும். மிக்சர் ஜார்லேயே இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் கரண்டியால் தான் கலந்து எடுக்க போகிறேன். என்னோடய கைக்கு சீக்கிரமாக புளிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் கரண்டியாலேயே இந்த மாவை கலந்துக்கிறேன். கையால் கலந்துக்கிறதுனால மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மாவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இது ஒரு 5 மணி நேரம் புளிச்சா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப லேட் நைட்டு தான் மாவு அரைச்சேன். காலையில் மாவை கவனிக்காமல் விட்டுட்டேன். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. மாவை நல்லா கிண்டி விட்டு இட்லியை ஊற்றிக்கலாம். எப்போவும் போல் இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் நல்லா வெந்து வந்துடும். இதே மாவுலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேப்பர் ரோஸ்ட்டாக ஊற்றி கூட எடுத்துக்கலாம். செமையாக இருக்கும். இப்போ இட்லி வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள் பந்து மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. இதை ஒரு தட்டில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. சுட சுட இருக்கிற இந்த இட்லிக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி எனக்கு காரசாரமாக சாப்பிட்ணுன்னு இருந்தது. இன்றைக்கி மிளகாய் சம்மந்தி தான் பண்ண போகிறேன். அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இட்லியை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம ரேஷன் அரிசியும் சேர்த்துருக்கோன்னு யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போது சம்மந்தி ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, கல் உப்பு சேர்த்து இதை 3 விதமாக நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா இது போல் ஸ்மூத்தாகவும் அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரப்பாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இடிகல்லில் சேர்த்து இடிச்சும் பண்ணிக்கலாம். இதுக்கு செப்ரேட்டாக நம்ம எதுவுமே தாளிக்க தேவையில்லை. நல்லெண்ணெயை சூடு பண்ணி இந்த சம்மந்தியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லிக்கு இந்த மிளகாய் சம்மந்தியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching.